இயேசுவின் நாமத்தினாலே உங்களை எல்லாரும் மனமாற வாழ்த்துகிறேன். இந்த புதிய நாள், புதிய மாசத்தின் 1ஆம் தேதியிலே உங்களுக்கு ஒரு புதிய லோகோஸ் வார்த்தை, வாக்குத்தத்த வார்த்தையாக சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறேன். இந்த நாளிலும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தில் உள்ள 40ஆம் வசனத்தில் உள்ள ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இன்னும் அநேக வார்த்தைகளாலே சாட்சி கூறிய மாறுபாடான இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பேதுரு அவன் முதல்ல ஒரு பிரசங்கம், பரிசுத்த ஆவியை பெற்ற பின்பு பண்ண ஒரு பிரசங்கத்துல அவன் சொல்றான். ஜனங்கள் எல்லாரும் சுத்தி நிக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு கேள்விக்குறியா இருக்கிறது. அங்கிருந்து பல நாட்டிலிருந்து வந்த ஜனங்கள், பல பாஷைகளை பேச ஜனங்கள் வந்தார்கள். வந்திருக்கும் பொழுது அங்கே நடந்த ஒரு இன்சிடென்ட் தான் பெந்தேகோஸ்து நாள் பண்டிகை நாளிலே பரிசுத்த ஆவி வந்ததுனால அவர் பல பாஷைகளை பேசினதுனால ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க ஜனங்கள். ஏன்னா அவங்களுக்கு தெரியாத பாஷை பேசினதுனால கன்ஃபியூஸ் ஆனதுனால என்ன நடக்குன்னு தெரியாம இருக்கும்போது பல உபதேசங்களை இது எதனாலே வந்தது, இந்த ஆவி எதனாலே வந்தது, கர்த்தர் எப்பவும் சொல்லியிருந்தாரு, யோவேலினால் உரைக்கப்பட்டதுன்னு சொல்லி பல காரியங்களை சொல்லிட்டு சொல்றாரு, நீங்க என்ன செய்யுங்க, இந்த மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு விலகுங்கள் என்று சொல்லி புத்தி சொன்னார். அப்பொழுது நீங்க ரட்சிக்கப்படும். அப்போ ஒரு மனுஷனுடைய ரட்சிப்பு எங்கே? இந்த இடத்துல ஸ்டக் ஆகி நிற்கிது, ரட்சிக்கப்பட முடியாது. ஏனென்றால் ஒரு பொருளை கழுவி மறுபடியும் அழுக்கல வைக்கிறது போலதான் சொல்றேன். நாம் கழுவப்பட்டால், நாம் ரட்சிக்கப்பட்டால், நான் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களோடு இருக்கணும், மற்ற ஜனங்களோடு கலக்காதபடி, மற்ற பாவம் செய்யற மக்களோடு கலக்காதபடி. அதான் கேட்பாங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, show me your friend, I will tell you your character. உன் நண்பனை எனக்கு காட்டு, நீ யார் என்று சொல்லுகிறேன் என்று சொல்லுவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த நண்பனை போல நம்ம இருப்போம். ஒரு நண்பன் குடிகாரனா இருப்பானால் நீயும் குடிகாரனா தான் இருக்கணும். சொல்லுவாங்க, ஐயோ ஒரு குடிக்காத ஒரு நண்பனுக்கு குடிச்ச நண்பன் ஃப்ரெண்டா இருப்பானா? இருக்க முடியாது. கண்டிப்பா ஒன்று போலதான் இருப்பான். ஒரு திருடுற நண்பர்கிட்ட ஒரு ரொம்ப டியர் ஃப்ரெண்ட் தான், அவனும் திருடத்தான் செய்வான். அதனாலதான் அவன் சொல்லப்படுது. அப்படியானால் அந்த சந்ததியை விட்டு நீ விலகி, நீ எப்போ திருட்ட விட்டியோ, எப்போ கர்த்தருக்கா வந்தியோ, எப்போ ரட்சிக்கப்பட்டு நீ விட்டுட்டு அந்த மாறுபாடான சந்தையை விட்டு விலகிறீர் என்று கர்த்தர் இந்த புதிய மாதத்தில காலங்களில உங்களை பார்த்து சொல்லுகிறார். நீ ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறாயா? பாவத்தை எல்லாம் விட்டு விலகினியா? அப்படினால் பாவமான ஜனங்களை விட்டு, பாவம் செய்கிற நண்பனை விட்டு, பாவம் செய்கிறவர்களுடைய சொந்த பந்தங்களை விட்டு விலகி இருந்தால் வாக்குத்தத்தம் பண்ணினதை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். மேலுள்ள வசனத்தை படிக்கும் போது வாக்குத்தத்தம் பண்ணினது எரிச்சு வரா, அவர் உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் தூரத்தில் வர யாவருக்கும் கொடுக்கும்படி நீங்கள் என்ன செய்யுங்க, மாறுபாடு உள்ள சந்ததி. மாறுபாடு யார சொல்ற? பழைய ஏற்பாட்டு நாட்கள் மாறுபாடு உள்ள சந்ததினா உலகத்தின் மக்கள், கர்த்தருடைய வார்த்தையை கேளாதவர்கள், கீழ்ப்படியாதவர்கள், பிரஜாதிகள், மாறுபாடு வாழ்க்கை. அந்த சந்ததி நீ கலந்து கொண்டிராதே, அதை விட்டு விலகு என்று சொல்றான். இந்த காலை வேளையில அருமையான பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை பார்த்தா தான் சொல்ற, நீ அப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை விட்டு நீ விலகி. ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்பினார். அவனுடைய கோட்டை என்ன தெரியுமா? விக்கிர ஆராதனை கோட்டை. விக்கிரத்தை செய்து அதை சேல்ஸ் பண்ற ஒரு குரூப்ல, ஒரு குடும்பத்துல பிறந்தவன் தான் ஆபிரகாம். ஆனா அந்த ஆபிரகாமை அந்த இடத்துல இருந்து அவர் என்ன செய்தாரா? உன்னை பிரித்து வேணும் சொல்றாரு, உன் இனத்தையும் உன் ஜனத்தையும் உன் தேசத்தையும் விட்டு நான் காண்பிக்கிற இடத்துக்கு வான்னு சொன்னாரு. அப்பொழுது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அதே போல நான் புறப்பட்டு போனான். கர்த்தர் ஆசீர்வதித்தார். இன்றைக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள், இன்றைக்கு பாருங்க, ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவனை பூமியில் உள்ள சகல வம்சங்கள் அவனுக்குள் ஆசீர்வதிக்கப்படுத்த வசனங்கள்லாம் நிறைவேற அளவுக்கு வைத்திருக்கிறார். அதே போலதான் கர்த்தர் உன்னையும் உன் குடும்பத்தையும் இன்றைக்கு ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனால் நீ மாறுபாடு உள்ள சந்ததி விட்டு விலகுவா, மாறுபாடாய் ஜீவிக்கிறவரை விட்டு விலகுவா, மாறுபாடாய் பேசுவதை விட்டு விலகுவா. நாங்கெல்லாம் சொந்தக்காரங்க, விலக மாட்டோம், நாங்கெல்லாம் அப்படிதான் இருப்போம்னா உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது, உங்களை கர்த்தர் வழிநடத்த முடியாது. ஏன்னு தெரியுமா? அந்த பாவம் ஒட்டிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு வர வேண்டிய ஆசை தடை பண்ணிக்கிட்டே இருப்பான்.
தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை கொடுப்பார். பரிசுத்த ஆவியை கொடுப்பார், வரங்களை கொடுப்பார், அது எல்லாத்தையும் ரெடியா வச்சிருக்காரு. ஆனா நீங்களோ நாமோ இஷ்டப்படி நடந்து கொண்டிருக்கிறோம். அதனாலதான் இந்த காலையில கர்த்தர் சொல்றாரு, புதிய மாசம் ஜூன் மாசம் 1ஆம் தேதி காலையில ஆண்டவரோட காரியம் என்ன தெரியுமா? நீங்கள் கொஞ்சம் விலகி வாரு, நீ அவளை விட்டு வெளியே வா, இந்த உலகத்தை விட்டு வெளியே வா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த மாறுபாடான சந்ததியை விட்டு உங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ள, அப்பொழுது நீங்க ரட்சிக்கப்படுவீங்க. அதான் அங்க சொல்லப்பட்டிருப்பாங்க. யாவருக்கும் பாருங்க, விலகி ரட்சித்துக் கொள்ளுங்கள். நீ விலகி இருந்தாலே ரட்சித்துக் கொள்வது சோத்திரம். பழைய ஏற்பாட்டுல அவருடைய பிள்ளைகள் தனியா வச்சிருந்தாங்க. அதான் ரட்சிப்பு என்பது, பரிசுத்தம் என்பது தனியா வச்சிருந்தாங்க. கிளீன் பண்ணி தனியா வைக்கிறது போல இந்த பிள்ளைகளை கர்த்தர் வார்த்தையை கொடுத்து அதை நடக்க வைத்து தனியா வச்சிருந்தார். எந்த ஜனத்தோடும் கலக்க மாட்டாங்க. இன்னைக்கு உண்மையான கிறிஸ்தவர்கள் எந்த ஜனத்தோடும் கலக்க மாட்டாங்க. அவங்க செய்யறது போல செய்ய மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு மேல வெறுப்பு. இவங்கெல்லாம் பெரிய இவங்களா, எங்க சாப்பாட்டை சாப்பிட மாட்டாங்களா, நாங்க இது பண்ணதை சாப்பிட மாட்டாங்களா, செய்ய மாட்டோம். அதெல்லாம் விஷயம் வேற ஒண்ணும் இல்லை. இந்த வசனம் சொல்லுது, அவர்கள் விலக்கி தங்களை ரட்சித்துக் கொள்ளும்படி. உலகத்தின் மக்கள் செய்யறது போல, உலக அஞ்ஞானிகள் பண்றது போல பண்ண மாட்டாங்க. நீங்க அவங்களோட பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வராது, ரட்சிப்பு வராது. இந்த காலை வேளையில கர்த்தர் ரட்சிக்க விரும்புறப்படினாலே அவர் உங்களோட பார்த்து சொல்றாரு, நீங்கள் அதை விட்டு விலகிருங்க. புதுசா ரட்சிக்கப்படுறவங்க எப்படி இருக்கணும்னு சொல்லி இந்த அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்துல அன்றைக்கு இருந்த பிஷப்பு யாக்கோபு சொல்றாரு, எதெல்லாம் விட்டு விலகி இருக்கணும். 15ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதை படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாத்தையும் விலகி இருக்க வேண்டும். உலகத்தின் மக்களை விட்டு, உலகத்தில் இந்த முக்கியமான சாப்பாட்டை விட்டு, தேவையில்லாத இந்த காரியங்களை விட்டு, தானாய் செத்ததை விட்டு, நசுங்கி செத்ததை சாப்பிடக்கூடாது, தானாய் செத்ததை சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் விபச்சார வைத்தது விலகி இருக்கணும். இதெல்லாவற்றையும் விலகி இருந்தால் கர்த்தர் கொடுக்க ரட்சிப்பு உங்களுக்கு தேடி வரும் என்று சொல்லுங்க. காலையில் கர்த்தர் ரட்சிக்க விரும்புகிறார். அவங்க கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதம் மேல படிக்கும்போது 39ஆம் வசனம், வாக்குத்தத்தம் உங்கள் பிள்ளைகளுக்கும் தம்முடைய தேவனாய கர்த்தர் வரலைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது, அதை பெற்றுக்கொள்ள நீங்கள் மாறுபாடு சந்ததி விட்டு மாறும். கொஞ்சம் விலகிருங்கள். கர்த்தர் உங்களையும் குடும்பத்தை இந்த நாளில் ஆசீர்வதிப்பார். மாதம் முழுவதும் உங்களை நடத்துவாராக. அவருடைய வசனம் உங்களோடு இருக்கும், வார்த்தை உங்களோடு இருக்கும். தொடர்ந்து அந்த வார்த்தை கீழ்ப்படியுங்கள். கர்த்தர் உங்களையும் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார்.